பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஏசாயா 58 அதிகாரம் 9 அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த காலை வேளையிலே அவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நாம் நம்முடைய நெருக்கத்திலிருந்து நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் முதலாவது யாரை தேடுகிறோம்? நம்முடைய நெருக்கத்திலே முதலாவது நாம் ஏதாவது மனிதர்களையே நாம் முதலாவது தேடுகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆபத்து காலத்தில் உன் நெருக்கத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பிரியமானவர்களே, நம்முடைய ஆபத்து காலத்தில் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் நம்மை விடுவிப்பார். நம்முடைய ஆபத்திலிருந்து அவர் நம்மை விடுவிப்பார். நம்முடைய வியாதியிலிருந்து அவர் நம்மை விடுவிப்பார். நம்முடைய நெருக்கத்திலிருந்து அவர் நம்மை விடுவிப்பார். நம்முடைய சோதனையிலிருந்து அவர் நம்மை விடுவிப்பார். எல்லா பொல்லாத சத்துருவின் கைகளிலும் இருந்து அவர் நம்மை விடுவிப்பார், நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது. பிரியமானவர்களே, நாம் இந்த தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் நம்மை விடுவிப்பாராம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து தேவன் மோசேயின் மூலமாக அவர்களை மீட்டு கொண்டு வருகிற பொழுது அவர்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் அதை தாண்டி செல்ல முடியாது. இங்கே பார்வோன், இத்தனை வருடமாக நான் அடிமைத்தனத்தில் வைத்திருந்த இவர்களை நான் எப்படி விடுவேன்? இவர்களை மறுபடியும் நான் அடிமைப்படுத்தி நான் அவர்களை என்னுடைய இடத்திற்கு நான் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்களை பிடிக்கும்படியாக அவன் தன்னுடைய ரதத்தோடு கூட அவன் சேனைகளோடு அவன் புறப்பட்டு வருகிறதை அங்கே பார்க்க முடிகிறது. இதை கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நாம் அடிமைத்தனத்திலிருந்து நாம் மீட்டெடுக்கப்பட்டு இருக்கலாம். தேவனுடைய பிள்ளையாக இன்று நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம். விடுதலையாக்கப்பட்டேன் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, பிசாசானவன் அவன் மறுபடியும் என்ன செய்வானா? அவன் நம்மை அடிமைப்படுத்தும்படி, எந்த பாவ வாழ்க்கையிலே நாம் சிக்கி இருந்தோமோ, எந்த இடத்திலிருந்து தேவன் நம்மை விடுவித்தாரோ அதே இடத்திற்கு மறுபடியும் நம்மை அடிமைப்படுத்த பிசாசானவன் நம்மை பின்தொடர்வான். பிரியமானவர்களே, வேதத்தில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிசாசு ஒரு மனிதனுடைய சரீரத்திலிருந்து அது புறப்பட்டு போகிற பொழுது அது வனாந்திரத்திலே சுற்றி திரிந்து அது மறுபடியும் என்ன சொல்லுமா? நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு நான் திரும்ப போகட்டும். அதுவும் தன்னிலும் பொல்லாத 7 பிசாசுகளை அது கூட்டிக் கொண்டு வருமா. பிரியமானவர்களே, இங்கே பார்வோன் இந்த ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்து அதிலே சுகம் கண்டு இப்பொழுது இந்த ஜனங்கள் போகிற பொழுது அவனால் அவர்களை விடுதலையாக்கி அனுப்ப அவனால் முடியவில்லை. அவனுடைய இருதயம் கடினப்படுகிறது. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது பிடிக்கலாம் என்று சொல்லி அவன் பின்தொடர்ந்து வருகிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இதை கண்ட பொழுது அவர்கள் தேவ சமூகத்தில் நின்று அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 14:10 எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் வருகிறதை கண்டு அவர்கள் பயந்து தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவனை நோக்கி கூப்பிட்ட உடனே அங்கே என்ன நடந்தது? பிரியமானவர்களே, அவர்களை வழிநடத்தி சென்று அவர்களுக்கு முன்பாக சென்ற தேவ தூதனானவர் மற்றும் மேகஸ்தம்பம், இந்த இரண்டுமே அவர்களை முன் நின்று வழிநடத்தி சென்று கொண்டிருந்த, அவர்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருந்த இந்த மேக கூட்டமும் இந்த தூதனானவரும் அவர்களுக்கு பின்னாக வந்தார்கள். பிரியமானவர்களே, அவர்களை பாதுகாக்கும்படி இந்த தேவ தூதனானவர் என்று சொல்லக்கூடிய நபர் யார்? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, அவர் ஜனங்களுக்கு முன்பாக நடந்து சென்றார். இந்த மேக ஸ்தம்பம் என்பது யார்? பரிசுத்த ஆவியானவர். பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த 2 பேருமே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு பயத்தை கண்டு இவர்கள் என்ன செய்தாங்க? அப்படியே இந்த ஜனங்களுக்கு பின்னாக அவர்கள் வந்ததாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பன். ஒரு நல்ல மேய்ப்பன் எப்பொழுதுமே தன் ஆடுகளை தனக்கு பின்பாக அவன் என்ன செய்வானான்? அவன் வரும்படியாக அவன் முன் நடந்து சொல்லுவானான். ஆடுகள் அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனுக்கு பின்னாக சொல்லுவான். அவர்
நல்ல மேய்ப்பனாய் இருந்தபடினாலே அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார். இப்பொழுது பிரச்சனை என்று வந்த உடனே இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பின்னாக வருகிறார். பிரியமானவர்களே, மேய்ப்பன் எப்பொழுதுமே அந்த ஆடுகளுக்கு பிரச்சனை வரப்போகிறது என்று சொன்னாலே இந்த மேய்ப்பன் என்ன செய்வான்? ஆடுகளுக்கு பின்னாக வந்து விடுவான். அதுபோலதான் இங்கே தேவ ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கும்படி பின்னாக வந்தார். பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நெருங்க முடியாதபடிக்கு அங்கே கார் இருள் சூழ்ந்து கொண்டது. இங்கே தேவன் மோசேயிடத்தில் சொன்னார், நீ செங்கடலை இரண்டாக பிளந்து விடு, கையில் இருக்கிற கோலை நீட்டி கடலை பிளந்து விடு என்று சொன்னார். மோசே கடலுக்கு நேராக, சமுத்திரத்துக்கு நேராக கோலை நீட்டின பொழுது அவை இரண்டாய் பிளந்தது. வெட்டாந்தரையை போல ஜனங்கள் நடந்து சென்றார்கள். இப்பொழுது பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனைகளை என் தேவன் சமுத்திரத்தின் நடுவில் வருகிற பொழுது, அவர்களை பின்தொடர்ந்து வருகிற பொழுது சமுத்திரத்தை மறுபடியும் அவர் என்ன செய்தாராம்? அவர் மூடும்படியாக செய்து சத்துருக்களை அழித்து போட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய சத்துருவை என் தேவன் முறியடிப்பார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் மீட்கப்பட்டு விட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், ஆனாலும் என்னை பாவம் பின்தொடர்ந்து வருகிறது. எந்த இடத்திலிருந்து என் தேவன் என்னை மீட்டு எடுத்து வந்தாரோ, எந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினாரோ, இப்பொழுது அந்த பாவம் என்னை மறுபடியும் என்னை பின்தொடர்ந்து வருகிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால், இந்த காலை வேளையிலே இந்த தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். பிரியமானவர்களே, அவர் உங்களை விடுதலையாக்குவார், அவர் உங்களை தப்புவிப்பார், அவர் உங்களை ஒருபோதும் மறுபடியும் சத்துருவின் கைகளிலே அவர் ஒப்புக் கொடுக்க மாட்டார். மோசே சொன்னார், இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் ஒருபோதும் காண்பதில்லை என்று சொன்னது போல, பிரியமானவர்களை, இந்த காலை வேளையிலும் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாகவே என் தேவன் உங்களை விடுதலையாக்குவார். தாவீது சொல்லுகிறான், 2 சாமுவேல் 22:7, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. பிரியமானவர்களே, நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, நம்முடைய ஆபத்திலே, நம்முடைய நெருக்கத்திலே நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர். நீதிமான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் விலைக்கு பாதுகாப்பர் என்று சொல்லி சங்கீதம் 34:17 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் பிரச்சனையிலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்குவார். பிரியமானவர்களே, நீங்கள் நம்புகிற மனிதர்கள் உங்களை கைவிடலாம். நீங்கள் கூப்பிடுகிற பொழுது அவர்கள் செவி கொடுக்காதபடி அவர்கள் உங்களை விட்டு நகண்டு போகலாம், உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. நீங்கள் கூப்பிடுகிற பொழுது நம்முடைய தேவன் இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர். இப்பொழுது நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலும் சுவாமி எனக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலையாக்குவேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு, உன் சத்தத்தை நான் கேட்டு இறங்குவேன். ராஜா, எங்கள் சத்தத்தை கேட்கிறவன், உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன எங்கள் தெய்வமே, ஆமா ராஜா, எங்களை எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி பாதுகாக்கும் தெய்வமே, இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டார்கள் அப்பா, அவர்கள் குடும்பத்தில் காணக்கூடிய எல்லா நெருக்கங்களும் இந்த காலை வேளையில மாறி போகட்டும் சுவாமி. ஆமா ராஜா, இயேசுவே, எல்லா சத்துருவின் கிரியைகளும் எல்லா நெருக்கங்களும் மாறி போகட்டும் அப்பா. உம்மை நோக்கி இந்த காலை வேளையிலும் அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்கள் மேல் தேவ ஆவியானவர் இப்பொழுது இறங்குவாராக. அவர்கள் கட்டுகளை நீக்குவாராக, அவர்கள் முகங்களை முறிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலும் அப்பா, விடுதலை நாயகன் இறங்கி நீர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, சத்துருக்கள் ஒருவேளை இவர்களை எவ்வளவாய் பின்தொடர்ந்தால் அப்பா, விட்டு வந்த பாவத்திற்குள் மறுபடியும் இழுக்க அவன் முயற்சி செய்தால் அப்பா, அடிமைப்படுத்த சத்துருக்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இந்த காலை வேளையில் அவைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகட்டும் சுவாமி. அப்பா, நீ ஒருபோதும் உடைய பிள்ளைகளை சத்துருவின் கைகளில் நீ விட்டு கொடுப்பதில்லை அப்பா. ஆமா ராஜா இயேசப்பா, இந்த காலை வேளையிலும் இடத்துல ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் விடுதலையாக்குவீராக. எஸ்டர் எப்படி பார்வன் கையிலிருந்து நீர் விடுதலையாக்கினோ, மறுபடியும் அடிமைப்படுத்தலாம் என்று சொல்லி அவன் மறுபடியும் தொடர்ந்து வந்த பொழுதும் நீர் எப்படி சத்துருவின் கையில் விட்டு கொடுக்கவில்லையோ, அதுபோல இந்த காலை வேளையிலும் அப்பா,
என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீ ஒருபோதும் விட்டு கொடுக்காமல் ஹல்லேலூயா நீர் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. கூப்பிடுகிற உங்களுடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை நீர் கேட்பீராக சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுப்பா, இந்த நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இயேசுவே என் வாழ்க்கையில் நீர் வாரும், என் நெருக்கத்தில் வாரும், என் பிரச்சனைக்குள் வாரும், என் கடன் பிரச்சனைக்குள் வாரும், என் வியாதிக்குள் வாரும், இப்பொழுதே என்னை விடுதலையாக்கும், பிசாசின் போராட்டத்திற்குள் வாரும், என்னை அதிலிருந்து விடுதலையாக்கும் என்று சொல்லி யாரெல்லாம் இப்பொழுது கேட்கிறார்களோ அவர்கள் மேல தேவ ஆவியானவர் இப்பொழுதே இறங்குவாராக. ஹல்லேலூயா. கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு போகட்டும் அப்பா. நெருக்கங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. தேவ வல்லமை இப்பொழுதே கூப்பிடுகிற யாவர் மேலும் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டு நீர் என் சத்தத்தை கேட்டருளினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா இயேசுவே, உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை நீ அற்பமா எண்ணாமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து அவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் அவனுக்கு செவி கொடுக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இயேசுவே, இந்த காலை வேளையிலும் அப்பா உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதா, இந்த பிசாசிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, இந்த தரித்திரத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, என் குடும்ப பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று யாரெல்லாம் கண்ணீரோடு அப்பா நிற்கிறார்களோ அவர்களை நீர் விடுதலை ஆக்குவீராக அப்பா. ராஜா விடுதலை ஆக்குவீராக. எஸ்டடி பிசாசுகள், சத்துருக்கள், மனுஷிக ஆவிகள் எந்த பொல்லாப்பும் எந்த நெருக்கமும் உடைய பிள்ளைகளை நெருக்காதபடிக்கு இந்த காலை வேளையில அப்பா ஒரு மாபெரும் விடுதலை உண்டாகட்டும் அப்பா. உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சத்தத்தையும் நெறிப்பொழுது கேட்கிறீர் அப்பா. நீர் கேட்கிறீர். இந்த காலை வேளையிலும் அப்பா உனக்கு கூப்பிடுகிற பிள்ளையுடைய சத்தத்தை நீர் கேட்கிறீர். அவர்களை விடுதலையாக்க நீர் இறங்கவே இறங்கி இருக்கிறீர் சுவாமி. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரப்பட்டதை நான் பார்க்கவே பார்த்து நான் இறங்கினேன் என்று சொன்னீங்களே அப்பா, இந்த நேரத்திலும் சுவாமி உங்களுடைய மனதுருக்கம் உண்டாகட்டும் அப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே, எங்கள் மேல் காணக்கூடிய குற்றங்களை எல்லாவற்றையும் நீர் உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி எங்களை நீதிமானாய் மாற்றி, இந்த நீதிமானாய் இருக்கிற நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது எங்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று அதற்கேற்ற பதிலை நீ தருகிறவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். யூதராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, கல்வாரி சிலுவையில நீர் சிந்தின இரத்தத்தின் வல்லமை இந்த நேரத்தில் வெளிப்படுவதாக சுவாமி. ஹல்லேலூயா. இயேசப்பா, ஜெபிக்கிற இந்த நேரத்திலே அப்பா வியாதிகள் எல்லாம் மறைந்து போகட்டும். உம்முடைய தழும்புகளால் உண்டான இயேசுவே, ஹல்லேலூயா, உம்முடைய தழும்புகளால் கிடைக்கிற அந்த சுகம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் அப்பா. சிலுவையில் நீர் ஏற்றுக்கொண்ட அந்த 5 தழும்புகள், 5 காயங்களிலிருந்து வரக்கூடிய அந்த ரத்தம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் தெளிக்கப்படுவதாகப்பா. வியாதிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சரீரத்தில் எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையில் அப்பா முழு சுகம் உண்டாகட்டும், முழு ஆரோக்கியம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. இருளின் ஆதிக்கங்கள், அந்தகார கிரியைகள், எல்லா சத்துருவின் கிரியைகளும், தந்திர மந்திரங்கள், மாந்திரிக கட்டுகள், பில்லி சூனி ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போக கடவுள். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை அப்பா நீர் காப்பாற்றினது போல, அந்த ஜனங்களை அப்பா விடுவித்தது போல உடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக சுவாமி. எப்படி அப்பா ராஜா அந்த பிள்ளைகளை வழி நடத்தினரோ, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேக ஸ்தம்பமாக நீர் உடைய பிள்ளைகளை அப்பா வழி நடத்தினது போல, எப்படி தூதனானவர் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவர் இணைந்து அப்பா எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தது போல இந்த காலை வேளையிலும் அப்பா எங்கள் அன்பு இரட்சகராக இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அன்பு இரட்சகராக இயேசு கிறிஸ்துவே, நீர் உடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக சுவாமி. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், சத்துருக்கள் விலகி ஓடட்டும், பிசாசுகள் வெக்கப்பட்டு போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, விடுதலையின் நாயகனாய் நீர் இந்த நாளிலே இறங்கி உடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா இயேசுவே, நீர் விடுவிப்பீராக ராஜா, நீர் விடுவிப்பீர் சுவாமி. ஹல்லேலூயா. குடும்ப பிரச்சனைகள் இப்பொழுது மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தீராத பிரச்சனைகளை என் தேவன் தீர்த்து வைப்பீராக சுவாமி. சத்துருடைய சகல கிரியைகள் முறியடிக்கப்பட்டு போகட்டும். உங்களுடைய பிள்ளைகளை ஒருபோதும் வெக்கப்பட்டு போக விடாதபடி அப்பா நீர் பாதுகாத்து வழி நடத்துவீராக சுவாமி. தீமையிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக அப்பா. அடிமைத்தனத்தில் உங்களுடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக சுவாமி. விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் அடிமையா இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக சுவாமி. சாராயத்துக்கு அப்பா அடிமையா இருக்கிற பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக. கஞ்சாவு போதைகளுக்கு
அடிமையா இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, கடன் வாங்கிவிட்டு அந்த கடனை அடைக்க முடியாதபடி ஹல்லேலூயா அடிமைத்தனத்தில் இருக்கிற இயேசுவே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் விடுவிப்பீராக சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, என் வாழ்க்கை நரகம் போல இருக்கிறதே, ஐயோ நான் என்ன செய்யட்டும், என் சூழ்நிலை சரியில்லை என்று சொல்லி அழக்கூடிய ஒவ்வொரு சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை நீர் விடுவிப்பீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஐக்கியம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்களுடைய வல்லமையும் ஆற்றலும் மகிமையும் இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேவ கிருபை ஒருவருடைய ஆளுகை செய்யட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அப்பா. யாரெல்லாம் இயேசுவே இந்த நேரத்தில் அப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ, அவர் வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், நிறைவு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எல்லா குழப்பங்களும் மாறட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லத்தக்கதாக அமராஜ பிள்ளைகளுக்குள்ள விசுவாசம் நம்பிக்கை உண்டாகட்டும் அப்பா. குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுவீராக சுவாமி. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான் உமக்கு பிரியம் அப்பா. நீர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர் சுவாமி. இப்பொழுதும் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கரம் அமரட்டும். துக்கமும் துயரமும் கஷ்டமும் கவலைகளும் கண்ணீரும் மறைந்து போகட்டும் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, எப்படிப்பட்ட நெருக்கமும் இந்த காலை வேளையில நீங்கி போகட்டும். ஒரு புது தைரியம் உண்டாகட்டும் உடைய பிள்ளைகளுக்குள்ளே. ஒரு விசுவாசம் உண்டாகட்டும். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் என்னை வழி நடத்துகிறார், அவர் என் மெய்ப்பராக இருக்கிறார், ஆகவே நான் பயப்படேன். அவர் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா, அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களை அவர் துரத்துவார், அவர் துரத்துவார். ஹல்லேலூயா. என்னை விடுதலையாக்குவார், என்னை நல் வழிகளில் நடத்துவார், என்னை செழிப்பான இடத்துல என்னை கொண்டு போய் விடுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் அப்பா நான் ஆசீர்வாதங்களை பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை பேசுகிறேன், சமாதானத்தை பேசுகிறேன், சந்தோஷத்தை பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஆரோக்கியத்தை பேசுகிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுதே கேட்கிற பொழுதே உடைய மகிமை இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. அளவில்லாத உடைய கிருபையும் சமாதானமும் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, மீண்டுமாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வேத வார்த்தையும் இந்த ஜெபமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இதை மற்றவர்களுக்கு நீங்க ஷேர் செய்யுங்க. மறந்துடாம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதன் மூலமாக தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னார். இந்த ஊழியத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடந்திருக்கும் என்று சொன்னார். நீங்கள் அதை மறக்காமல் எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க எங்களுக்கு தெரிவிங்க. இல்லை என்று சொன்னால் கால் பண்ணி எங்களுடைய நம்பருக்கு நீங்கள் தெரிவிங்கள். உங்கள் சாட்சிகளை நீங்கள் தெரிவிக்கிற பொழுது நிச்சயமாகவே அது அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.